Hi to all. இந்த லெக்சர் சீரியஸ்ல நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அதனோட டைப்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பைனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்னா நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டு ஆப்ரண்ட் நடுவுல ஒரு ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகுது, ப்ராசஸ் ஆகுதுன்னா அந்த ஆப்ரேட்டரை நம்ம பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் ஒரு பைனரி ஆப்ரேட்டர் தான். நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதை ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றதுக்காக, அலோவ் யூ டு மேக் கம்பேரிசன் இன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான். அலோவ் யூ டு மேக் கம்பேரிசன் இன் எ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்ல ரெண்டு வேல்யூஸோ வேரியபிள்ஸோ கால்குலேஷன்ஸை நம்ம கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆப்ரேட்டர் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இதை பைனரி ஆப்ரேட்டர் டைப்ல வரும். நெக்ஸ்ட், கண்டிஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை அ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவால சொல்லும் போது. ஏன் அப்படின்னா இதுல நம்ம கம்பேர் பண்ணிட்டு மேபி கம்பேரிசன் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல், நீங்க சொல்ற கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னா an expression that has a value of either true or false. ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணிட்டு அது கம்பேரிசன் நம்ம பண்ணது கரெக்ட் அப்படின்னா ட்ரூ, which means one value நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். இதுவே கம்பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நாட் ட்ரூ, அதாவது ஃபால்ஸ் அப்படின்னா ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்றது. நார்மல் லெஸ் தேன் ஆப்ரேட்டர் நார்மலா நம்ம மேக்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி தான் இது யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இதுவும் நார்மல் மேக்ஸ் கால்குலேஷன். இது பாத்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதுல ரெண்டுல ஏதோ ஒன்னு ட்ரூ ஆகணும். ட்ரூ ஆகணும்னா அந்த நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். மேபி அது வந்து லெஸ் தேனா இருக்கலாம், அதுக்கு ஈக்குவல்ட்டாவும் இருக்கலாம். இதைத்தான் வந்து நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஒன்னா அந்த வேல்யூஸ் வந்து ஒன்னை விட ஒன்று பெருசா இருக்கணும், அதாவது ஏங்கிறது பெருசா இருக்கணும், பிங்கிறது சின்னதா இருந்தது, ஸ்மாலர் வேல்யூ அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. அதர்வைஸ் ஏவும் பியும் ஈக்குவல் டுவா இருந்தாலும் கண்டிஷன் ட்ரூ. ரெண்டும் ஈக்குவலா இருந்தாலும் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். அதாவது ஏ வந்து பியை விட கிரேட்டர் தானா இருந்தாலும் ட்ரூ, ஏ ஈக்குவல் டு பியா இருந்தாலும் ட்ரூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள். நம்ம நார்மல் மேக்ஸ்ல ஒரு ஈக்குவல் டு போட்டு தான் கண்டிஷன் செக் பண்ணுவோம், ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அந்த சிங்கிள் ஈக்குவல் டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த டபுள் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா கம்பாரிசனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஏ ஈக்குவல் டு பின்னா ரெண்டுமே ஈக்குவலான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆப்ரேட்டர் தான் லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருப்போம். நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாதுங்கிற கருத்தம். இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கோம். கிரேட்டர் தேன் அப்படின்னா 3 கிரேட்டர் தேன் 0 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவுட்புட் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். இதுவே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதுவும் கண்டிஷன் ட்ரூ. இந்த இடத்துலையும் ட்ரூனாவே அவுட்புட் நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 3 லெஸ் தேன் 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸுங்கும் போதே அவுட்புட் நம்மளுக்கு 0. நம்ம சொல்லியிருக்கோம் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ல அவுட்புட் வந்து 0s ஆர் 1s தான் கிடைக்கும். வெதர் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் ஆன்சர் இஸ் 1, ஃபால்ஸ் மீன்ஸ் ஆன்சர் இஸ் 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும் போது நம்ம அதே கண்டிஷன் தான் செக் பண்றோம். 3ங்கிறது 0வோட லெஸ் தேனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஈக்குவல் டுவா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ரெண்டுல ஏதோ ஒண்ணு ட்ரூவா இருந்தா ஆன்சர் நம்மளுக்கு ட்ரூ கிடைக்கும். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படிங்கும் போது ஆன்சர் ஃபால்ஸ், ஸோ அவுட்புட் இஸ் 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, அதாவது நம்ம சொன்ன ஈக்குவல் டு கம்பேரிசன் பண்றோம், ரெண்டு வேல்யூ 3 ஈக்குவல் டு 0 1 கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், சிங்கிள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது
கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ஃபால்ஸ் கிடைக்குது. ஃபால்ஸ்னாவே அவுட்புட் நம்மளுக்கு 0. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி ஈக்குவல் டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு மீனிங். ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் ட்ரூ. 3 வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ ட்ரூங்கும் போது அவுட்புட்டும் நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறக்காக. இட் மேபி வேல்யூ ஆர் வேரியபிள் கம்பேர் பண்ணுறக்காக. கம்பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் 1, ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட்டு 0. இதுதான் நம்மளுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வர ஆப்ரேட்டர்ஸ். தேங்க்யூ.